தர்மந்தனை காக்கும் துரந்தரண்டா, சகல பாவம் நீக்கும் ரட்சகண்டா, அண்டமுடன் ஆதி நடுநடுங்கும் பயங்கரண்டா, துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன நிர்மூலண்டா, யமண்டா. ஓடிவிடுங்கள், ஓடிவிடுங்கள். யமதர்மராஜா ஓடிவிடுங்கள், மகாபிரபு ஓடிவிடுங்கள், அடி பின்னு விடுவார்கள். சித்திரகுப்தா, என்ன தூக்கத்திலே புலம்புகிறாய்? நீ யமலோகத்திலே வேலை பார்க்கிறாயா அல்லது பூலோகத்திலே உள்ள அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறாயா? அங்கேதான் தூங்குகிறவர்கள் எல்லாம் சம்பளம் வாங்குகிறார்கள். இது யமலோகம். இங்கே தூங்கினால் தொலைத்து விடுவார்கள், ஜாக்கிரதை. மன்னித்து விடுங்கள் பிரபு. தோம் தாத்தா, இரவு நேரத்தில் ரம்பா, ஊர்வசி, மேனகா இவர்கள் நடனம் பார்த்தேன். அதில் அயர்ந்து தூங்கிவிட்டேன். ஓ, உன் புலம்பலுக்கு காரணம் அந்த புண்ணியவதிகளா? இல்லை பிரபு, ஒரு கெட்ட கனவு கண்டேன். அவர்கள் உன்னை அழைத்தார்களா? இல்லை பிரபு. நீ அவர்களை அழைத்தாயா? இல்லை பிரபு, பூலோகத்தில் மானிடர்கள் நம்மை அடித்து துரத்துவது போல் கனவு கண்டேன். சித்திரகுப்தா, என்ன சொல்கிறாய்? என்றாவது ஒரு நாள் சாம்பலாய் போகும் சாதாரண மானிட பிறவிகள் நம்மை துரத்துவதா? கேவலம். ஒருவேளை அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்படியே ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்கள் நம்மை பூலோகத்திற்கு அழைக்க முடியாது. அவர்களை வேண்டுமானால் நாம் யமலோகத்திற்கு அழைக்கலாம். நான் யமன்டா. நாம் அங்கே போக வேண்டியதில்லை. யாராவது நம்மை அங்கே வரும்படி செய்து விட்டால் அவன் எவன்டா? பாம்பலடா, பீட்ரூட் இந்தடா, ஏமாத்தி விட்டா. புழுங்குது. இறக்கி விடுறா, வண்டி நிப்பாட்டா. டேய், என் 5 வருஷம் சர்வீஸ்ல கவட்டக்குள்ள பைக் விட்ட முதல் நீனாயா? என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு பீப்பாய வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு பீப்பாமா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நான் செஞ்சுட்டு வருவேன். உன்னை விட மாட்டேன். உன் பேர் என்ன? பைக் நம்பரு? இவன் ரொம்ப பேசுறான். பறக்க விடலாமா? கோபி, வாத்து மேரி இருந்தவ கொக்கு மேரி ஆயிட்டா. ஏய், சுப்ரீம் கோர்ட் போவேண்டா. சுப்ரீம் கோர்ட்டா? மலர் ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறோம். டாடா. பண்டார பைய. சாரி சார். என்னடா சாரி? வாங்க. உட்காருங்க சார், நான் பாத்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பைத்தியக்கார டாக்டர் நீங்க தானே? பைத்தியக்கார டாக்டர் இல்லம்மா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார டாக்டர். சாரி டாக்டர். எங்க அப்பாவுக்கு எந்த பிசினஸும் இல்ல. ஆனா ரொம்ப நாளாவே நகைக்கு பணம் கொடு, கடையை மூடணும், பணத்தை கொடுத்தா நான் போயிடுவேன், 2 லட்சம் அது இதுன்னு சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒருவேளை பைத்தியமா இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன் டாக்டர். ஸ்டாப் இட். இங்க நான் தான் டாக்டர்.
எதையும் நான் தான் சொல்லணும். ஒருவேளை பைத்தியமா இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். எதுக்கு உங்க அப்பா கூட்டிட்டு வாங்க, 2 ஷாட் கொடுத்து சரி பண்ணிடுறேன். தேங்க்ஸ் டாக்டர், இப்பவே கூட்டு வரேன். மண்டையில பெரிய ஓட்டப்பா, இந்த கேஸ் தேரவே தேராது. வெரி வெரி சாரி. ஓட்ட மண்டையில இல்ல, இந்த எக்ஸ்ரேல. நீ எல்லாம் ஒரு டாக்டர். பாரு, நான் மட்டும் பின்ன என்ன 2 டாக்டர் நான் சொன்னேன்? வாங்க வாங்க உட்காருங்க. சொன்னபடி 2 கொடுத்துருங்க. ஓகே ஓகே, நீ வெளியில இருமா, நான் கொடுத்துறேன். 2 லட்சம் கொடுத்தா நான் போயிடுறேன் சார். ஓஹோ, அப்படி தோணுதா? தோணுதாவா? அப்புறம் நான் சீக்கிரமா போய் கடையும் போடணும் சார். ஆமா, ஒரு கடையில இருக்கிற மாதிரி தோணுதா இல்ல பல கடைகள்ல இருக்கிற மாதிரி தோணுதா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. திஸ் இஸ் பெய்டோகோபியா, கன்ஃபர்ம்டு மென்டல். மென்டலா? டாக்டருக்கே மென்டலா? ஈஸ்வரா, முத்தி போச்சு. அது எப்படி வேணா போட்டு சார். 2 லட்சம் கொடுத்தா நான் போயிடுவேன் சார். இப்ப கொடுத்துட்டா போச்சு. வாங்க தர. சரி வாங்க. கண்ணாடி எடுங்க. எதுக்கு? என்ன டாக்டர், 2 லட்சம் ரூபாய் கேட்ட தலையில எதையோ வைக்கிறீங்களே? உங்க மகன் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்ல, 2 ஷாட் கொடுக்க சொன்னா. என் மகளா? என் மகள் இல்லையா? உன் மகையா? பொண்ணுமா சேர்த்து இத பைத்தியக்காரன் ஆக்குறீங்களா? எடியா படத்தை கிள்ளி புடுங்க கிள்ளி. அவ உன் மகன்ற விஷயத்தையும் மறந்துட்டியா? உன் மகன் இல்லையா? அடப்பாவி, அவளோட அப்பனி என்ற விஷயத்தையும் மறந்துட்டியா? அடி பாவி, அடி பாவி, என்ன ஏமாத்தி விட்டியே. 2 லட்சம் ரூபாய் நகை எடுத்துட்டு போயிட்டியே. இது எல்லாத்தையும் மேல ஒருத்த பாத்துட்டு இருக்காடி. சித்திரகுப்த, அவன் உன்னை கவனிச்சுப்பாண்டி, அவன் உன்னை கவனிச்சுப்பா. சித்திரகுப்தா, என்ன கணக்கெடுக்கும் போது சிரிக்கிறாய்? எழுத்தாணியிலே மை தீர்ந்து விட்டதா? அது இல்லை பிரபு, பூலோகத்தை நினைத்தேன், சிரித்தேன். அப்படி என்ன அதிசயம்? பூலோகத்தில் ஒரு கன்னிப்பெண் ஊரே ஏமாத்தி கொண்டிருக்கிறாள். பூலோகத்தில் மட்டுமா? எல்லா லோகத்திலும் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கன்னிப்பெண் நகையை திருடிதும் இல்லாமல் நகைக்கடை முதலாளியை வைத்தியர் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கிறாள். தூம் தாத்தா, பெண்களை நம்பியவர்கள் கடைசியிலே போக வேண்டிய இடம் அதுதானே சித்ரா? இதை விட பாவங்கள் இன்னொரு மாநிலம் செய்து கொண்டிருக்கிறான். அடிதடி, கொலை, கொள்ளை இவனுக்கு சர்வசாதாரணம். யார் அவன்? அரசியல்வாதியா? அவர்கள் பரவாயில்லை, இவன் தன்னை தாதா என்று கூறிக்கொள்கிறான். இவ்வளவும் அவன் பாவபுத்தங்கள். இவ்வளவுமா? ஆம், அவன் பிறப்பதற்கு முன்னாலேயே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவன் பிறக்கும் போது தாயை கொன்று விட்டான். தாயை கொன்ற நாயை பற்றி பேசாதே சித்திரகுப்தா. தனி மனிதர்கள் எல்லாம் தாதாக்களாகி கொண்டு பூலோகத்திலே தவறுகள் செய்கிறார்களா? கொடுமை, கொடுமை. யார் அந்த மாண்டையன்? பிரபு, மானிடன். அவன் பெயர் சீட்டிங் சிவராமன். சீட்டிங் சிவராமன். இந்த சீட்டிங் சிவராமனியா யாருன்னு கேட்ட? அவன் கத்தி கவிதை பேசுவான், அவன் கத்தியும் கவிதை பேசுவான். அவன் ஒரு கலைஞன், கொலையை பார்த்து ரசிப்பதிலே கலைஞன். அவன் ரவுடிகளின் பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர். சுருக்கமாக சொன்னால் அவன் இந்த பூலோகத்தின் யமன். இந்த சீட்டிங் சிவராமனியா யாருன்னு கேட்ட? கைத ஒரே நாக்கோட் பேத்துருவேன். என்ன கொண்டுடாதீங்க, என்ன விட்டுடுங்க. உன்னை என்ன உட்கார்ந்து விருந்தா சாப்பிட சொல்றேன்? அப்ப இந்த பைய கொடுத்துரு, விட்டுறேன். ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கினாங்க ஐயா, கொடுத்துருங்க ஐயா. ஐயா, என் பொண்ணு கல்யாணம் ஐயா, கொடுத்துருங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஏய், ஐயா, என்ன பேச விடு. ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. என்ன பேச விடு. ஐயா, ஐயா, ஃபைனலா டிசைட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஆளை க்ளோஸ் பண்ணுங்க. ஓ, வில்லன் வீரப்ப மாதிரி சரி. எனக்கு சத்தம் பிடிக்காது, ரத்தம் பிடிக்காது. சிவப்பு கலரை கண்டாலே இந்த கவிஞனுக்கு அலர்ஜி. ரத்தத்தை பார்த்தா தலை சுத்தும். அவன் ரொம்ப சத்தம் போடுவான். 15 குத்து கீழே குத்து, அப்பதான் பேப்பர்ல போடுவான். தொண்டையை மட்டும் அறுத்துரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஈஸ்வரா, என்ன மன்னிச்சிரு. கொலையை குறைக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க. வாடா கோரஸ், என்ன விஷயம்? தலைவா, அந்த நகைக்கடைக்காரன் வந்திருக்கான். பொண்ணுகிட்ட இருந்து நகை வாங்கி கொடுத்தா எவ்வளவுன்னு பேசுனீங்க? 25. ஃபைனலா டிசைட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சரி போங்க. நம்ம குழந்தை பூ மாதிரி கீரை இந்த பேட் பேட்சோட சண்டை போட்டு தகராறு பண்ணா மாவுல டப்பா டர் ஆயிடும். இந்த செயின் பேட்சோட மோதின முகர பிஞ்சிரும். மறுவாதி அந்த செயினை குடுத்துரு. இந்தா. இது இல்ல, வைர நெக்லஸ். எந்த நெக்லஸ்? இந்த பாப்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லுது. ஏமா,
பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தியே, அது கூட தெரியல உனக்கு? மெயின் நான் இருக்கும்போது சைடு நீ ரொம்ப கத்தாத. இந்தாமா இந்த நெக்லஸ கொடு, மரியாதை இந்த நெக்லஸ கொடு. அந்த டுபாக்கர் எவ்வளவு தரேன்னு சொன்னா? இது முதல்ல ஆர்டர் நேத்து நான் சொல்றேன். அவர் 25 தரேன்னு சொன்னா நான் ஃபைனலா டிசைட் பண்ணிட்டேன். நான் 75 தரேன். என்னங்கற? அப்ப ஒண்ணு ஃபைனலா டிசைட் பண்ணிட்டேன். யோவாயா யோவா டேய் வாடா. என்ன அடிக்கிறீங்க? பின்ன நீ பண்ண தப்புக்கு ஒண்ணு அடிக்காம அந்த குழந்தைய போய் அடிப்பாங்க? ஏடா அவன் பொண்ணு மாதிரி இல்ல அது? எனக்கு குழந்தையே கிடையாது. அதுக்கு நான் என்னடா செய்ய முடியும்? பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி அது இருக்குதா? பக்கத்துல ஊட இல்லன்னு குட்டி செவுரு தான். குட்டி செவுரு பக்கத்துல போய் தங்குற. ஏடா அந்த நல்ல குழந்தைய பார்த்து 420 fraud forgery கேஸ் நான் சொல்றேன். உண்மையிலேயே சீட் பண்ணிடுச்சுனே. இங்க வாயா. என்னப்பா? ஏயா நான் அவனை சீட் பண்ணேன்? இவரே மேல சீட் பண்ணிடுச்சுனே. டேய் இந்த சீட்டிங் சிவராம் கிட்ட சீட்டிங் பத்தி சொல்றியா? இல்லனே. அந்த குழந்தை மூஞ்ச பாறா. பாக்குறேனே. டேய் மூஞ்ச மட்டும் பாறா. மூஞ்சி தான் பாக்குறேன். அத பார்த்தா சீட்டிங் மாதிரியா தெரியுது? அண்ணன் வேளாங்கண்ணி மாதிரி, மதுரை மீனாட்சி மாதிரி, காஞ்சி காமாட்சி மாதிரி தெரியுதுனே. அப்படியே கடையில வந்து fraud பண்ணிச்சுன்னு சொன்னேன். ஃப்ராடே பண்ணல, இவ ஃப்ராடே பண்ணல. நான் பைத்தியக்காரனே, நான் பைத்தியக்காரன். ஆமா, கோயிந்தா 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 கோயிந்தா. துட்டேடே என்னது? இப்பெல்லாம் டீயே 2.25 ரூபாய், என்ன 75 காசு? உங்க பேட்ச்க்கு 75 பைசா தான் நான் டிசைட் பண்ணேன். கடலுக்கே உப்பா? நான் யார் தெரியுமா? டேய் உடா. அடே அடே லெஃப்ட் ரைட் 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 டா உட்றா. அடே 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 ஓடு அடே அசங்க ஓடு. சட்டம் ஒழுங்கு அமைதி, அதான் இந்த ரஞ்சித் குமாரோட கொள்கை. நான் வரேன்னு தெரிஞ்சதும் கலாட்டா பண்ணவங்களா தப்பிச்சு ஓடிட்டானுங்க. எங்க கலாட்டா நடந்தாலும் சிங்கம் மாதிரி சீறி பாஞ்சு வருவேன். ரவுடிக்கு ரவுடி, தாதாவுக்கு தாதா, திருடனுக்கு திருடன். அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. 24 மணி நேரமும் உங்களுக்காகவே சேவை செய்ய காத்திருக்கிறேன். சட்டம் ஒழுங்கு அமைதி, அதுதான் இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமாரோட கொள்கை. No about that. பக்தருக்கு கஷ்டம் வந்தா கடவுள்கிட்ட போய் முறையிடுவாங்க. அந்த கடவுளுக்கே கஷ்டம் வந்தா நான் எங்க போய் ஒளியறது? நான் எங்க போய் ஒளியறது? வாங்க, குட் மார்னிங். இந்தாங்க பணத்தை கொடுக்கிறாய். பணத்தை மனிதன் அச்சடிக்கிறான், மனிதனை பணம் அச்சடிப்பதில்லை. தூக்கி போட்டுருவேன், பரவாயில்ல, யாருதான் இருந்தா வச்சுக்கலாம். தண்ணி குடுறா. ஆமா, எதுக்கு தண்ணி? நான் கவிதை எழுதிக்கிறேன், அதுவும் பத்திரிகையில வரணும். எந்த பக்கம் நான் மூஞ்சி நாசமா போவேன். இப்படி ஊவேன் தெரிஞ்சுதான் தண்ணியை கொண்டாந்துருக்கேன். உன் கவிதை மூஞ்சிக்கு பிஸ்லரி வாட்டர் 17 ரூபாய் தெரியுமா? இப்ப கவிதை படிக்கிறேன் கேளு. சூப்பர். ஏடா கைய பிடிச்சிருக்காத பொம்பளை ஐயோ அம்மான்னு கத்தின மாதிரி இன்னும் கவிதையை படிக்கல, அதுல சூப்பர் சொல்றிய? ஆமா, டைட்டில் என்னையா வச்சிருக்க? மரியாதை கேளுங்க சார். இந்த கவிதைக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க சார்? தங்கச்சிக்கு கண்ணாலம். ஆரம்பத்திலேயே சிஸ்டர் சென்டிமெண்டா கொண்டுட்டீங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. தங்கச்சிக்கு கண்ணாலம், தங்கச்சிக்கு கண்ணாலம், தாலியத்த தங்கச்சிக்கு தடப்புடலாம் கண்ணாலம். சூப்பர். தாலி கட்டவன் செத்து போனா இன்னொரு தப்பா கண்ணாலம், அவன் செத்து போனா கண்டினியூவா கண்ணாலம். சார், அற்புதமான கவிதை. பின்னி பிடிங்க கொடுங்க கொடுங்க. ஆமா, அது இது வந்து மேரேஜ் ஆஃப் தி சிஸ்டர், மேரேஜ் ஆஃப் தி சிஸ்டர் இங்கிலீஷ் பத்திரிகை. இங்கிலீஷ்ல சென்டிமெண்டா? இங்கிலீஷ்ல சென்டிமெண்ட் கிடையாது, ஃபீலிங். ஃபீலிங் இல்ல ஃபீலிங். ஆடிக்கிட்டே எப்படி? என்ன அற்புதமான கவிதை. எத்தனை தடவை தாலி அறுத்தாலும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அண்ணன், அந்த அண்ணனுக்காகவே அடிக்கடி தாலி இருக்கிற தங்கச்சி. தமிழ் கலாச்சாரம் என்ற கவிதை தான் சார் அடக்கி இருக்குது. யாருக்கும் தெரிய மாட்டுதுப்பா இது. இந்த பத்திரிகையில போட்டுருவில்ல? கண்டிப்பா போட்டுறேன் சார். அப்புறம் கடைசியில சீட்டிங் சிவராமன் கொட்டை எழுத்துல போட்டிருப்பா. கொட்டை எழுத்துல மட்டுமல்ல, கட்டம் கட்டி போட்டோவோட போடுறேன். சரிப்பா. டேய் கோரஸ் பொறுப்பலாம் சொல்றாங்கப்பா. தலைப்பு என்ன சொன்ன? தங்கச்சிக்கு கல்யாணம், தங்கச்சிக்கு கல்யாணம். நாசமா போவா, உன்ன பேனாலே குத்தி கொலை பண்ணிடுவேன். தங்கச்சிக்கு கண்ணாலம், தங்கச்சிக்கு கண்ணாலம்.
தமிழ சுத்தமா பேச கத்துக்க. பத்திரிக்கை நடத்துற இந்த பிசினஸ் வாடி எடுத்துக்க. 17 ரூபாய் வச்சா போயிட்டு வாங்க. இத போட்டா படிக்கிறவங்க என்ன கொண்டு போடுவாங்க. இத பத்திரிக்கையில போடல இவன் என்ன கொண்டு போடுவா. எப்படியோ நான் சாவ போறது உறுதி ஆயிருச்சு. புரியல. காதல் சூடு. என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கு என் பாடி ஹீட் ஆயிடுச்சு. சூடு ஆயுதத்துக்குள்ள சொல்லிடுறா. லவ் யூ. என்னது லவ்வா? ஆமா. இவன் காதலை எப்படியாவது ஏத்துக்குங்க அண்ணி. அண்ணியா? யார் அண்ணி? மொகர எகிரிடும் ஜாக்கிரதை. நீ சும்மா நான் நைஸா பேசி என் லைன்ல கொண்டு வர. யோ நான் என்ன கூத் வண்டியா லைன்ல கொண்டு வரதுக்கு? கெட் லாஸ்ட். ஐ லவ் யூன்னு சொல்லு, நாங்க போயிடுறோம். உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? வேட்டைக்கார மாதிரி ஒரு தொப்பி, வேலைக்கு ஆகாத ஒரு ஃப்ரெண்டு. இவங்களுக்குலாம் லவ் பாக்கெட்ல 10 பைசா இல்ல, பாலா பழத்துக்கு அலைறாங்க. நம்ம அண்ணன் கவடியே தெரியுது. இவங்களுக்கு எல்லாம் இறக்காரமா போச்சு. கோடி கோடியா சம்பாதிச்சு இவங்களை என் பின்னாடி லவ் லவ்னு தெரிய வைக்கல. குண்டூசி எனக்கு ஒரு டவுட் ஆகணும். சொன்ன பேலஸ் வாங்குங்கிற மெயின் ட்ராக் விட்டுட்டு லவ்னு சைட் ட்ராக்ல போறணும். மண்டையில உரைச்சா சரி. தப்பு தப்பு. இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அம்மா 1 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது? எடுறா மாமுல. என்னது அக்கும் பக்கம் அப்படின்னா தெரியல. கத்தி குத்துனா பணம் கொடுக்கணும். எடுறா கத்திய. அதையே ட்ரை பண்ற. ஆளுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்லனா சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன். சுடு தண்ணியா? வேண்டாம், சும்மா விளையாடணும். ஓடி போயில வாடா. கோரஸ் தோள ஆட்டி ஐயா யாருன்னு சொல்லுங்கடா. அண்ணாத்த யாருன்னு தெரியுமா? எந்த குல்பியா இருந்தா எங்களுக்கு என்னடா? இதுக்கு தோளாட்டாதீங்கடா. ஏய் குல்பியா என்ன மேல போகணும்னு ஃபைனலா டிசைட் பண்ணிட்டியா? ஏன்னா என்ன நம்ம ஏரியால வந்து நீ கலெக்ஷன் விட்டுக்கிற? அது ஒண்ணு இல்ல குரு, எனக்கு அவசரமா ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது. அதான். 1 கோடியா? அவன் தெரு கோடி பாக்குறதே கஷ்டமா இருக்கு. 1 கோடி சம்பாதிக்கணும்னா 2 வழிதான் இருக்கு. என்னது மறந்துச்சா? 1 அரசியல் இருக்கணும், 2 சாமியாரா இருக்கணும். உன் ஐடியா கேட்ட இப்ப கத்தி எடுத்து குத்த நீ சொல்லு குரு. அவன் அடிச்சியா? ஆமா, உனக்கு எதுக்கு 1 கோடி? அது ஒண்ணு இல்ல, இந்த சொன்ன பேலஸ் இருக்குல்ல, சொன்ன பேலஸ் அத விலைக்கு வாங்கணும். அதான் நம்ம ஷோ. இந்த ஐடியா வந்து வாய் போந்துட்டா. என்ன சொன்ன பேலஸ் வாங்க போறியா? ஆமா, ஒரு காலத்துல சொர்ணா பேலஸ் இவங்களுக்கு தான் சொந்தம். இவங்களுக்கு தான். என்னடா மறுபடியும் போந்துட்டா? டேய் பசங்க 2 பேரும் லூசு பசங்க போல இருக்கு. அவங்க 2 பேரை வச்சு பிளே பண்ணிடுவோமா? சொல்றதுக்கு லிஃப்ட் அப். நானா யூ டோன்ட் வரி. உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நான் சொல்ற வேலையை நீ செஞ்சா உனக்கு பணம் தரேன். How much? 1 லட்சம். லாக் பைசா. பைசா 1 லட்சம் பைசா எவ்வளவுடா? அவசரத்துல கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? 1000 ரூபாய். எப்படி? என்ன செய்யணும் குரு? ஃபாலோ மீ. என்ன குரு உட்கார்ந்துட்டீங்க? லட்சம் பைசா தரேன்னு சொன்னீங்களே, சொர்ணா பேலஸ் வாங்கணும். வேலை செஞ்சா தானே பணம் தர முடியும். முதல்ல ஷூவத்தோட 1000 ரூபாய் தரேன். அவ்வளவுதானே? சொச்சாச்சு குடுறா. நோம்பு வைக்கிற அது ஷூ இல்ல, இதான் ஷூ. சரி வேறடா வாடா. டேய் கோபி, நீ ஒரு காலத்துல ஜமீன் பரம்பரடா. நீ போய் அந்த பிச்சைக்கார பயலுக்கு ஷூ துடைக்கிறியாடா? அப்படி இல்ல, வேலை செஞ்சாதான் அவன் பணம் கொடுப்பான். இந்த மாதிரி பணம் சேர்த்தாதான் நம்ம சொன்ன பேலஸ் வாங்க முடியும். அம்மா அவங்க கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். அவன் பணம் கொடுக்கறானா, அவன் ஷூ இல்ல, அவன் காலை கூட அமைக்க விடலாம். கச்சி வச்சிருக்கியா? எதுக்கு? குடு. எப்படி ஷூவை துடைக்கலாம் கத்தம் தானா? நான் சூப்பரா இருக்காமா? சூப்பர். 1 மினிட். கோபி, ஒரு பணம் வேணும்ல? ஆமா. போய் அது பொண்ணு இடுப்பு கிளிட்டு வா.
அது நல்லா இல்லையே. நைனா நல்லா இருந்தாதான் கிள்ளுவியா? அதில் நைனா இடுப்பு நல்லா இல்ல. அதனாலதான் சொல்றேன் கிள்ளி எடுன்னு போய் கிள்ளு. அடிக்குமே. நான் இப்ப ஒன்னு அடிப்பேன். ஐயோ பொண்ணுங்க இடுப்பா கட்டி அடிப்பாங்க அடிப்பாங்க. இப்ப உனக்கு பணம் வேணுமா நம்ம டிசைட் பண்ணு. வேணும். அப்ப வேணும்ல ஆமா. கிள்ளு. நிஜமா தெரியா? என்ன என் முகத்தை பார்த்தா நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல அட என் முகமே அப்படிதான் போய் கிள்ளிட்டு வா. லட்சம் பைசா தரம்பா. நிஜமா? அட போங்க. சரி சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, வாருப்பா. உங்க இடுப்பை கொஞ்சம் கிளிக்கவா? இங்க மட்டும் லேசா. போட்டோவோட கவிதை போன வரமா வந்துருச்சு. ஹீரோ மாதிரி இருக்கு. தங்கச்சி கண்ணாலும் தங்கச்சி கண்ணாலும் தாலியத்த தங்கச்சிக்கு தடப்புடலாம் கண்ணாலும் பத்தடா நம்ம கவிதை புத்தகத்துல வந்துக்குது. இனிமேல் நம்மள சீட்டிங் கவிஞர் சிவராமன் கூப்பிடுவாங்க போல இருக்கு. கவர்மெண்ட்ல சொல்லி டாக்டர் பட்ட வாங்கிடுவோம். வாங்கிடலாம். நைனா நைனா டேய் நைனான்னு சொல்லாதடா, முகச்சாட்ட ஒண்ணா இருக்கணும். தலைவான்னு சொல்லு. உங்களை தேடி போஸ்டல் வேன் வந்துக்குது தலைவா. நம்மள தேடி போலீஸ் வேன் தானே வரும். போஸ்ட் வேன் வருது. என்னடா கவிதையை பாராட்டி பணம் முடிப்பே அனுப்பிச்சிட்டாங்களா? அண்ணாத்த உனக்கு 5 கோடி பை நிறைய லெட்டர் வந்துருக்குது பாரு. உங்க கவிதையை படிச்சுட்டு ரசிகர்கள்லாம் பாராட்டி லெட்டர் எழுதிருப்பாங்க சார். ஒரே கவிதையில உங்க புகழ் ஊர் பூரா தீ மாதிரி பரவிட்டு இருக்கு சார். அதான் தீஞ்ச வாசனை வருது. டேய் பிரி காது நமங்குது. டைம் போட்டா மனுச்சிருக்கான் பாரு. கையில கொடுத்துட்டான் போல இருக்கு. நைனா லெட்டர் நான் படிக்கிறோம். நைனா நைனா அது தமிழ்ல வந்திருக்கு லெட்டர். நீ என்ன லண்டன்ல போய் படிச்ச? கை தட்டு நீ பண்றா. சிவராமனுக்கு எஸ். போன வாரம் நீங்கள் எழுதிய தங்கச்சிக்கு கல்யாணம் என்ற கவிதையை படித்தேன். புதுசா ரசிங்கடா. ஊஹு இப்படி ஒரு கவிதையை நான் படித்ததே இல்லை. எப்படா படிச்சிருக்க முடியும்? எவன்டா எழுதிக்கிறான்? ரசிங்கடா புதுசா. இனிமே நீ பேனாவை எடுத்த என்ன செய்வ? கைய உடைப்ப. ஐயோ உருக்கி அம்மா ராஸ்கல் மடிய கட்டுற. அறிவு கட்டவனே. ஐயோ அஸ்மாலம். நிறுத்துப்பா. நைனா இது டுபாக்கு ஒரு லெட்டர். நீ வேற லெட்டர் எடு. டேய் போதர் சொல்றது கரெக்ட்பா. அடியில இருந்து எடுத்து படுறா. நீ கவிதை பறையுமெങ്കിൽ இந்த பல்ல அடிச்சு பொட்டிக்கும். கவிதை எழுதுறான கவிதை நீ மாதிரி பேனாவை தொட்டையாக்க உங்க கொண்டு போட்டு. தங்கச்சிக்கு கல்யாணம். சி சிவராமன். என்னடா சி சிவராமன் உன்னை யாரா போட சொன்னா? சீட்டிங் சிவராமன் போட்டிருந்தா ஐநா சபையில என்ன பத்தி பேசியிருப்பாங்க. இப்ப ஐநாவரத்துல என்ன பத்தி பேச விடாம பண்ணிட்டே உன்ன. என்ன கொலை பண்ணி போடாதீங்க. எனக்கு 5 தங்கச்சி. அது உங்க அப்பா போய் கேளு. இனிமே நாங்க கொலை பண்ணுவோம். இனிமே நீதான் எங்களுக்காக. இனிமே நீதான் இந்த நேரு பார்க்கல போய் வெயிட் பண்ணு. பணத்தோட வரேன். இனிமே நீதான் எங்களுக்காக கொலை பண்ணணும். தெரியுதா? போட்டிருக்க. வா உன் மஞ்சள் சொத்தை எடுக்கிறேன். சித்திரகுப்தா புதிய பிரம்மச்சோடி ஒரு பிரதி எடுத்து விட்டு பிரம்மாவுக்கு அனுப்புவோம். அப்படி ஆகட்டும். பிரம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஏண்டா குண்டூசி, அம்மாவுக்கு சொர்ணா பேலஸ வாங்கி கொடுக்கணும். அதுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். இதுக்கு உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்தியாடா நீ? ஒண்ணும் கவலைப்படாத கோபி. கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும். எந்த கூரைய? இந்த கூரையவா? என்னடா இது? எவனும் ஒருத்தர் நம்ம பேசினதை கேட்டுட்டு மேலேந்து போட்டுருப்பான் போல இருக்கு. அது என்ன அப்படி டால் அடிக்குது? என்னடா அது மொக்கு மாதிரி இருக்கு? பாத்துருவோமா? பாத்துருவோம். ஆஃப் ஆயிடுச்சு. பிரம்மச்சுவடி அப்படின்னா என்ன? எவனுக்கு தெரியும்?
என்னடா இது ஒரு நம்பரை போட்டு அந்த லாட்டரி சீட்டுக்கு 75 லட்சம் ரூபாய் பரிசு விழுன்னு போட்டிருக்கு. கொண்டாங்க. ஏன் என் தலையில கல்லு விழுன்னு போட்டிருக்குது? என்னது, உன் தலையில கல்லு விழுன்னு போட்டிருக்கா? இத பார், அதே நம்பரை போட்டு அந்த லாட்டரி சீட்டுக்கு 75 லட்சம் ரூபாய் பரிசு விழுன்னு வந்திருக்கு. அது எப்படி உனக்கு மட்டும் கல்லு விழுன்னு வரும்? இதுல போட்டிருக்குதே. யாரு பாத்தியா? என் தலையில கல்லு விழுன்னு போட்டிருந்தோன்னு கல்லு விழுந்துருச்சு. அதே மாதிரி உனக்கு லாட்டரியில பணம் விழுன்னு போட்டிருக்குது. விழுந்துட்டா கும்புக்கும்.